என் இதயம் கனிந்த வணக்கங்கள். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் மேற்குலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமிழ் புரிந்திட எந்தையும் தாயையும் குறைவில்லாத குருவையும் அனைத்துமாயிருக்கும் மாண்டவனையும் அன்பை அறிவர் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன் மேற்கடியில் மயங்கி என் உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இருந்து உலகில் தோன்றிய மொழிகளும் முதன்மையானது நம் தமிழ் மொழி. தமிழின் தொன்மை மனிதன் தோன்றி 10,000 ஆண்டுகளுக்கு பிறகே மொழி தோன்றியிருக்க வேண்டும். தமிழ் மொழி மிக பழமையான மொழி, பண்பட்ட மொழி, தென்னவன் மொழி, தென்பாங்கு மொழி, தீர்ந்தவன் மொழி, தேனினும் விழியது நம் பைந்தமிழ் மொழி. தமிழ் மொழி நாகரிகமாய் ஒப்பற்ற மனிதகுல வாழ்வியல் பண்பாய் விளங்குகிறது. தமிழ் மொழியில் மட்டுமே வாழ்வியலுக்கும் இலக்கணம் உண்டு. வேறு எந்த மொழிகளிலும் இச்சிறப்பு இல்லை. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தை வந்து பாயுது கதிரிலே என்றார் மகாகவி பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழன் என்றார் பாவேந்தர். என்பதால் தமிழாயினும் தமிழராயினோம் என்று உணர்த்தியவர் தமிழன். தீதும் நன்றும் பிறதரவாரா பிற போக்கும் வேண்டாம் உயிருக்கும் 9 நாளில் உடுப்பவை இரண்டு உயர்ந்த சிந்தனைகளை உலகிற்கு உணர்த்தியது நம் செந்தமிழ் மொழி. தத்தி தாதூதி தாதுதி தத்துதி துத்தி துதைத்தி துதைத்ததா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதுதி தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. சிறிய வண்டிக்கும் வேடருக்கும் உடைய தொடர்பை பற்றி இவ்வளவு அழகாக வேறு எந்த மொழிகளிலாவது கூற முடியுமா? முடியாது. சிறப்புகள் அனைத்தும் நம் தமிழ் மொழியில் மட்டுமே இருக்கிறது. உலக பொதுமறைகளை 2 அடியில் உலகிற்கு உணர்த்தியவர் நம் வாழ்ப்புகள் திருவள்ளுவர். சரிகம பதனியனை செயல் 7ஆக பிரித்து சுவையை 6ஆகவும் நிலத்தை 5ஆக பிரித்து திசையை 4ஆக பிரித்து தமிழை 3ஆகவும் வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். உவே சுவாமிநாதரிடம் அவரை பெற்றோர் நீ சமஸ்கிருதம் அல்லது ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று கூறினர். தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதரையே படிக்க விரும்பியது தமிழ். அவரின் பெற்றோர் ஏன் சமஸ்கிருதம் ஆங்கிலம் படிக்காமல் தமிழ் படிக்க போகிறாய் என்று கேட்டனர். அவர் தமிழ் படித்தால் மட்டுமே அனைத்திலும் சிறந்து விளங்க முடியும் என்று கூறினார். அவர் கூறியபடி இன்று உவே சுவாமிநாத ஐயரை உலகமே வியந்து பாராட்டுகிறது. காந்தியடிகள் கூட இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார். சில பேர் தமிழை தாய்மொழியாக கொண்டு கீழே விழும்போது மட்டும் சிரிக்கும் போது மட்டும் சூடுபட்டு விட்டால் மட்டும் கோபப்படும் போது மட்டும் அழைக்கும் போது மட்டும் இதற்கு மட்டுமே தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேற்று மொழி பேசும் தமிழர்களுக்கு எனது சிறிய கோரிக்கை, வேற்று மொழி பேசுங்கள், ஆனால் உங்களது தாய்மொழியை மறந்து விடாதீர்கள். உங்களது தாய்மொழிதான் இந்த உலகத்தில் உங்களை வளர வைத்தது, வளர வைக்கவும் போகிறது. தமிழ் மொழியில் கற்போம், தரணியில் உயர்வோம், தமிழ் மானம் காப்போம், தமிழ் மனம் பரப்புவோம், பிற நாட்டில் நல்லெழுத்து சாத்திரங்கள் தமிழில் படைத்திடுவோம். மொழிதான் ஞானம், மொழி பற்றி என்பது மானம். மொழிதான் ஞானம், மொழி பற்றி என்பது மானம். தமிழ் வளர்க, தமிழ் வாழ்க. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன்.